கர்த்தருடைய சத்தம் தொடர்ந்து மகிமையை குறித்து நம்மோடு பேசும்படியாய் அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்களை மகிமைப்படுத்தும்படியாகவே அழைத்து நீதிமான்களாக்கி இருக்கிற எங்கள் மகிமையின் பிதாவே, இந்த நாளில் உம்முடைய மகிமையான சத்திய வேத புஸ்தகத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் பார்க்கவும் அதன் மகிமையை மகத்துவத்தை அனுபவிக்கவும் தக்கதாய் எங்கள் மனக்கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறந்தருளும் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கமே மகிமையை அனுபவிப்பதற்காக. கர்த்தருடைய மகிமையை அனுபவிப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் மகிமைப்படுத்துகிற தேவனை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலே நீங்கள் மகிமைப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் வருமானத்திலே மகிமை என்றால் என்ன? நான் அடிக்கடி திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மகிமை என்பது என்ன? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே 3 விதங்களிலே வெளிப்படுகிறார். ஒன்று, பட்சிக்கிற அக்கினியாய் அவர் நம் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார். 2, ஒளியுள்ள மேகத்தின் மூலமாய் அவர் நம்மிலே வெளிப்படுகிறார். 3, அதாவது அந்த வானவில்லின் மேக பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசமாக வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தில் இயேசு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் மொத்தத்தில் நீங்கள் சொல்ல போனால் அது அக்கினியினால் வருகிற பிரகாசமாக இருக்கும், அல்லது ஒளியுள்ள மேகத்தினால் வருகிற ஒரு பிரகாசம், ஒரு ஜொலிப்பு, ஒரு பிரைட்னஸாக இருக்கும், அல்லது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு பிரகாசமாக இருக்கும். அப்போ மகிமை என்பதற்கு ஒரே காரியம், தேவன் என்னை பிரகாசமாக்குகிறவர். அல்லேலூயா. ஒருவேளை அக்கினியாய் என்னை பிரகாசமாக்கலாம், அல்லது ஒளியுள்ள மேகமாய் என்னை பிரகாசமாக்கலாம், அல்லது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அவர் என்னை பிரகாசப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பிரகாசப்படுத்தப்படுதல் தான் வாழ்க்கை பிரைட்டா மாறுவது, வாழ்க்கை ஒளியாய் மாறுவது, வாழ்க்கை ஜொலிப்பதற்கு பேர்தான் நாம் மகிமைப்படுத்தப்படுதல் என்பதாகும். ஆமென். குறைவுகள் மாறி, இருள் மாறி, தரித்திரியம் மாறி, பலவீனம் மாறி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மோசமான சூழ்நிலைகளும் அந்தகாரங்களும் மாறி நம்ம வாழ்க்கையை தேவன் பிரகாசிப்பிக்கிற கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரகாசிப்பிக்கிறதற்கு தான் நம்மை ஷைன் பண்ண வைக்கிறார் இல்லையா, ஜொலிக்க வைக்கிறார் இல்லையா. அது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கலாம். இதுவரைக்கும் உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை மந்தமாக இருக்கலாம். ஆனால் நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவ மகிமையை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். படிப்பிலே தேவனுடைய ஜொலிப்பை காண்பீர்கள். வருமானத்தில் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் தரித்திரியத்தில், வேலையில்லா திண்டாட்டத்தில், பலவீனத்தில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் இந்த செய்தியை நீங்கள் கேட்க 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 தேவன் உங்களை பிரகாசமாக்குகிறவராயிருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் ஜொலிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும். அல்லேலூயா. சரி, அதனுடைய தொடர்ச்சியாக தலைப்பு இன்றைக்கு, கர்த்தரின் மகிமை உங்கள் இருளை வெளிச்சமாக்கும். என்ன செய்யும் சொல்லுங்க? இருளை வெளிச்சமாக்கும் தேவ மகிமை. நான் சொன்ன ஏற்கனவே, இந்த வருடம் முழுவதும் பிரைஸ் அலாட் கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை, இந்த மகிமை நமக்கு என்ன அற்புதங்களெல்லாம் செய்யும். அதாவது தேவனுடைய முகத்தின் பிரகாசம், தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்கும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை அனுபவிக்க போகிறீர்கள் என்பதை குறித்து தான் இருக்கும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்லும் போது 3 காரியத்தை அவர் சொல்ல சொன்னார். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில், இன்னைக்கு ஜெபத்திலே நம்ம கடைசியாக சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து
காக்க கடவர்னு சொல்லுவோம். அடுத்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசமாக்கி உங்களுக்கு கிருபையை கட்டளையிடுவார் என்று சொல்லுவோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு என்றென்றும் சமாதானம் கட்டளையிடுவார். அந்த முகத்தை பிரகாசமாக்கி அல்லது அந்த முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி அந்த முகத்தை உங்கள் மேல் வெளிப்படுத்துவதுதான் தேவ மகிமை. அதில் ஆசீர்வாதம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. சரி, ஆகையினால இந்த நாளிலே கர்த்தரின் மகிமை உங்கள் இருளை மாற்றும். யெகோவாவுடைய தேஜஸ், கர்த்தாவின் தேஜஸ் நீங்களுடைய அந்தகாரத்தை, இருட்டினை தீர்ச்சையாய் 100% மாற்றி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இருள் என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இருள். இருட்டுனால பகலில் ஒரு இடத்துக்கு போகிறோம், அதே இடத்துல இருட்டில் நம்ம இருள் விழுந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியாது. இருள்னா என்ன? எங்கே வெளிச்சம் இல்லாமல் போய்விட்டதோ, எங்கே தேவனுடைய பிரகாசம் இல்லாமல் போய்விட்டதோ அது இருள். பிரைஸ் தி லார்ட். இந்த இருள் பல விதங்களிலே பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. மரண இருள். என்னதுங்க? மரண இருள். எதிர்பாராத ஒரு குடும்பத்திலே எதிர்பாராமல் ஒரு மரணம் வந்து விட்டால் அந்த குடும்பத்தை இருள் சூழ்ந்து விடுகிறது. ஐயோ, இனி நான் என்ன செய்வேன்? நான் நம்புகிறவன். அப்ப மரண இருளோடு கூட மரண பயத்தின் இருளும் வரும். நன்றாக இருக்கிற வீட்டில் திடீரென்று வியாதி வந்து விட்டது. வியாதியிலே பணம் போய்கொண்டே இருக்கிறது, சுகம் இல்லை. ஸோ வியாதி என்கிற ஒரு இருள், தரித்திரியம் ஒரு இருள், சாபம் ஒரு இருள். குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் எப்பவும் சண்டையும் வேதனையும் வழக்கும் வாதுமாய் இருந்து நல்ல குடும்பம் பிரியுமானால் அந்த குடும்பத்திலே ஒரு இருள் விழுந்து விடுகிறது, சமாதானம் போய் விடுகிறது, சந்தோஷம் போய் விடுகிறது. அதுபோல நம்ம ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம், எதிர்பாராத ஒரு குறைவு வந்து விடுமானால் அந்த இருள் அந்த பிஸ்னஸை மூடி விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான இருளாக இருக்கட்டும், ஒருவேளை அது மரண பயத்தின் இருளாக இருக்கலாம், அல்லது கடன் என்கிற சாபம் என்கிற இருளாய் இருக்கலாம், வியாதி என்கிற இருளாய் இருக்கலாம். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஃபியூச்சரை குறித்து யோசிக்கும் போது, பாவி ஜீவிதத்தை, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரே இருட்டா இருக்குதே, எனக்கு ஒண்ணுமே ஓடலே, நான் வருங்காலம் எனக்கு எப்படி இருக்கும் என்கிற வருங்காலத்தை குறித்த ஒரு பயத்தின் இருள் உங்களை மூடலாம். நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இதை எல்லாவற்றை மாற்றுகிற கர்த்தரின் மகிமையின் முகம் இந்த நாளிலே உங்கள் மேலிலே பிரகாசிக்கும். அல்லேலூயா. அவருடைய மகிமையின் முகம் உங்கள் இருளை வெளிச்சமாக்கும். எங்கே கர்த்தருடைய மகிமை உண்டோ எடுத்து படிக்கலாம். 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் ஒன்று வாசிக்கலாம். எசேக்கியேல் 43இல், எசேக்கியேல் 43ஆம் அத்தியாயத்தில் 2ஆம் வசனம். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது, அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. அப்ப மகிமை எங்க வந்த என்ன இருக்கும்? பிரகாசம். சொல்லுங்க, என்ன இருக்கும்? அப்போ உங்க வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பிரகாசிக்கும். அப்ப வாய்க்க, மலையாளத்தில் வாய்ക്കാം. അപ്പോൾ ഇസ്രായേലിന്റെ ദൈവത്തിന്റെ തേജസ് കിഴക്ക് വഴിയായി വന്നു. അതിന്റെ മുഴക്കം പെരുവെള്ളത്തിന്റെ ഇരച്ചൽ പോലെ ആയിരുന്നു. ഭൂമി അവന്റെ തേജസ് കൊണ്ട് பிரகாசிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய மகிமை எங்கே பிரகாசிக்குமோ, மகிமை எங்கே இருக்குமோ அங்க என்ன இருக்கும்? பிரகாசம் இருக்கும். என்ன இருக்குன்னு சொல்லுங்க? பிரைட்னஸ் இருக்கும், ஷைனிங் இருக்கும், ஒரு ஜொலிப்பு உண்டாகும். அப்படியானால் உன் வாழ்க்கையில் இன்னும் மாறலை அப்படின்னா தேவனுடைய மகிமையை நீங்கள் அனுபவிக்கலைன்னு அர்த்தம். இன்னையிலேருந்து நான் எல்லாவற்றோட சேர்ந்து ஒரு காரியத்தை சொல்லுவேன். கர்த்தருடைய மகிமையை நம்ம அனுபவிக்கணும்னா, தேவனுடைய பிரகாசம் என் வருமானத்தில் இருக்கணும்னா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கணும்னா, என் குடும்பத்தில் இருக்கணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணுங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவேன். கர்த்தருடைய மகிமை தேவன் நமக்கு நடுவில் இருக்கணும்னா, கர்த்தருடைய மகிமை இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்த 2 காரியம். பாளையம் சுத்தமாக இருக்கணும். என்ன செய்யணும்?
பாளையம். அதை மறந்துட்டு இந்த செய்தியை கேட்டு பிரயோஜனமே கிடையாது. கர்த்தருடைய மகிமை என்னுடைய வீட்டில் பிரகாசிக்கணும், என் வாழ்க்கையில் பிரகாசிக்கணும்னா என் பாளையம், என்னுடைய குடும்பமாகிய பாளையம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, நான் வார்த்தையின்படியே, மோசே நம்ம யாத்திரை 40:34 படித்தோம் இல்லையா, எடுக்கலாம் வேண்டாம், பழையதை ஞாபகப்படுத்துகிறேன். எப்பொழுதும் மோசே தேவன் கற்பித்தது போல, கட்டளையிட்டது போல அவருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு திங்ஸையும் ஆசரிப்பு கூடாரத்தில் உண்டாக்கி அவர் கட்டளையிட்டபடியே அதையெல்லாம் கட்டி முடித்த போது மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவியத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டணும். எதின்படி கட்டணும் சொல்லுங்க. அப்போ கண்டிப்பாக வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். என்ன படிக்கணும்? பைபிள் படிக்கலை அப்படின்னா, படிக்க தெரியலனாலும் யாரை வச்சாவது படிச்சுக்கணும். படிக்க தெரிஞ்ச பிள்ளைகளை பக்கத்தில் வச்சாவது படிக்கணும். படிக்க தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக படிக்கும்போது அந்த வார்த்தை, கர்த்தருடைய வசனம், வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நிரப்ப 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 நீங்கள் அவரை போல மாற 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 உங்கள் கண்ணும், உங்கள் வாயும், உங்கள் பேச்சும், உங்கள் கையும், உங்கள் இருதயமும் காலும் இயேசுவை போல மாற 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 ஒரு வாசஸ்தலமாக, தேவன் விரும்பும் ஒரு ஆலயமாய் மாற 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 உங்கள் வாழ்க்கையில் தெய்வ மகிமை இறங்க ஆரம்பிக்கும். மகிமை என்ன செய்யும் அப்படிங்கிறதோடு சேர்ந்து இந்த காரியத்தை நீங்கள் மறக்காமல் வச்சுக்கிடணும். முதல்ல என் பாளையம் என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும். என்னால் என்னுடைய சரீரமாகிய ஆலயமாகிய இந்த பாளையம், என்னுடைய குடும்பமாகிய பாளையம் நான் சுத்தமாக வச்சுக்கிடணும். பிரைஸ் த லார்ட். அதில் நோ எக்ஸ்கியூஸ். அதில் ஒரிக்கலும் கர்த்தாவது ஒரிக்கலும் அது ஒரு மாற்றம் உண்டாக்கியில்ல, ஒளிவுகள் பறையாம் பெற்றதில்லை. பிரைஸ் த லார்ட். பரிசுத்தம் பரிசுத்தம். ரெண்டாவது வசனம் வசனம், வார்த்தை வார்த்தை வார்த்தை. நீ எந்த காரணத்தை முன்னிட்டு நான் பைபிள் படிக்கலை, இந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படியலைன்னு சொல்ல முடியாது. வசனத்தின்படி வாழுகிறவருடைய, ஜீவிக்கிறவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை நிரம்ப ஆரம்பிக்கும். அதனால தான் சொன்னேன், வசனம் புடிஞ்சாலும் புடியிட்டாலும் பைபிளை படிக்கணும். மனசில் நின்னாலும் நிற்கட்டாலும் வசனத்தை வாசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு, சுத்திகரிப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கை ஜொலிப்பதற்கு இன்னைக்கு என் இருளை மாற்றும் கர்த்தரின் மகிமை. கர்த்தரின் மகிமை என்ன செய்யும் சொல்லுங்க? இருளை மாற்றும். இருள் என்றால் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண பயம் ஒரு இருள், தரித்திரியம் ஒரு இருள், சாபம் ஒரு இருள், கடன் ஒரு இருள், பயம் ஒரு இருள், பிள்ளைகள் வாழ்க்கையில் படிக்காத சூழ்நிலை, மந்த புத்தி ஒரு இருள், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருக்கும்போது குடும்பத்திலே சாத்தான் உண்டாக்கின இருள், வியாதியும் வேதனையும் சாபமும் வழக்கும் வாதும் சண்டையும் ரோகமும் ஒரு இருளாய் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறார். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். இருள் தேசத்தை எல்லாம் மூடிச்சான். மரண லூக்கா 2:9-10. பிரைஸ் தி லார்ட். அவ்வேளையில கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். படிங்க பார்க்கலாம். அங்க தேவ மகிமை பிரகாசித்தா என்ன இருக்குமா? അപ്പോൾ കർത്താവിന്റെ ഒരു ദൂതൻ അവരുടെ അരികെ നിന്നു. കർത്താവിന്റെ തേജസ് അവരെ ചുറ്റി മിന്നി. കർത്താവിന്റെ തേജസ് എവിടെ മിന്നുവോ, എവിടെ പ്രകാശിക്കുവോ അവിടെ ഒരു ശോഭയെ ഏറിയ ഒരു സിറ്റുവേഷൻ ഉണ്ടാകും. ഒരു ബ്രൈറ്റ് ലൈറ്റ് will shine around you and in your life. Your life will get shine, more and more shining you will receive from the Lord. தேவனுடைய சமூகத்தில் இருந்து உங்க வாழ்க்கையில மகிமை அனுபவிப்பீர்கள்.
അവർ ഭയപരവശരായി തീർന്നു. ദൂതൻ അവരോട് ഭയപ്പെടേണ്ട, സർവ്വജനത്തിന് ഉണ്ടാവാനുള്ളൊരു മഹാസന്തോഷം ഞാൻ നിങ്ങളോട് സുവിശേഷിക്കുന്നു. அப்ப எங்கே தேவனுடைய மகிமை பிரகாசிக்கிறதோ அங்கே பயம் மாறி போகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ உன் வாழ்க்கையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் பிசினஸை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே தேவ மகிமை பிரகாசிக்க ஆரம்பிக்கிறதோ அங்கே அதனுள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்கும், நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. அல்லேலூயா. அப்பனா என்ன வருமா? சந்தோஷம் என்கிற வெளிச்சம் அங்கே உதிக்க ஆரம்பிக்கும். என்ன உதிக்க ஆரம்பிக்கும் சொல்லுங்க? சந்தோஷம்னா அங்கே தேவனுடைய மகிமை பிரகாசிக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த காரியத்திலாவது நீங்கள் பயத்தோடு இருக்கீங்களா? நிறைய பயம் இருக்கும்ல. நெஞ்சு வேதனை வந்தாலே ஒன்று என்ன வந்துடும்? பயம் வந்துடும், அட்டாக். அம்மா பிரைஸ் தி லார்ட். நெஞ்சு செஸ்ட் பெயின் ஆரம்பிச்சுனால அடுத்து நமக்கு பெட்டி ஞாபகம் தான் வரும். பிரைஸ் தி லார்ட். எடுத்த உடனே ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அந்த மரண பயம் என்கிற இருளிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் வராதுங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன், உங்களை மகிமைப்படுத்தணும்னு உங்களை வச்சு ஒரு திட்டம், ஒரு பிளான், ஒரு பத்ததி கர்த்தர் வச்சிருந்தார்னா அந்த திட்டம், அந்த பிளான், அந்த பத்ததி நிறைவேறும் வரைக்கும் எந்த இருளும், இருட்டின் அதிபதியாகிய பிசாசும், மரண இருளின் அதிபதியாகிய பிசாசும், மரணம் என்கிற இருளும் உங்களை தொடவே முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப மகிமை பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்ப மகிமைனா என்னது? தேவனுடைய ஒளி நம்மேல் பிரகாசிப்பது. அது 3 விதத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஆமாம், சீனாய் மலையில் தேவ மகிமை எப்படி இருந்தது? பட்சிக்கிற அக்னியாக இருந்தது. மறுரூப மலையில் தேவ மகிமை எப்படி இருந்தது? ஒளியுள்ள மேகமாய் இருந்தது. ஹல்லேலூயா. வானவில் காலத்தில் எப்படி பிரகாசம் இருந்ததோ அப்படி தேவனுடைய பிரசன்னம் மகா பெரிய பிரகாசமாய் இருந்தது. அது எப்படிப்பட்ட பிரகாசம்? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அப்போ நீங்கள் எப்படி பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க? வல்லமையாய் ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. நம்பணும். ஆனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதை திரும்ப திரும்ப சொல்லுவேன், மகிமை பிரகாசிக்கணும்னா நீ உங்கள் பாளையம் எப்படி இருக்கணும்? ஆமாம், நம்ம குடும்பமும் நம்முடைய இருதயமும் தேவனுக்கு சுத்தமாக இருக்கணும். 2வது வசனத்தை எவ்வளவு நீ கனம் பண்ண முடியுமோ திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன். இது இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லுவேன். நம்ம யாத்திரா 40 16 இருந்து 34 வரைக்கும் 10 இடத்துல மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் கட்டளையின்படியே செய்தார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தார். எங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு மனுஷன் வாழுகிறானோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் கண்கள் பார்க்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செவி கேட்கிறதோ, கர்த்தரின் வார்த்தையின்படி வாய் பேசுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி இருதயம் சிந்திக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி கால்கள் நடக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி கைகள் செயல்படுகிறதோ, அந்த இடத்திலே மகிமை உண்டு. அல்லேலூயா. சரி, இப்போ நல்லா பார்க்குறோம். அப்போ பயம் என்கிற இருள், அந்த மேய்ப்பர்கள் ராத்திரியில் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு பூமியிலே பிறந்த உடனே முதல்ல நடந்தது என்னது? ஒரு தேவனுடைய தூதன் அந்த ஆட்டிடையர்களுக்கு பக்கத்தில் வந்த உடனே கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. எனது கர்த்தருடைய வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை பிரகாசித்த உடனே முதல் சத்தம் என்ன வந்தது? பயப்படாத. நீங்க ரொம்ப பயப்படுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், நானும் அப்படித்தான். ஆனால் நமக்கு அதனால தான் கர்த்தர் எப்போ அடிக்கடி சொல்றாரு, என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு பதில் என்ன உண்டு? உனக்கு சந்தோஷம் உண்டு, மிகுந்த சந்தோஷம் உண்டு. உன் குடும்பத்தை, ஃபியூச்சரை நினைச்சு பயப்படாத. இருக்கிற கடன் பாரத்தை நினைச்சு பயப்படாத. ஒரு பலவீனம், வியாதி, டாக்டர் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக சொன்ன உடனே என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க.
வரும் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை உன்னை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியத்தையும் பாருங்களேன். மத்தேயு 4 அதிகாரம் 15 மேத்யூ சாப்டர் 4 verse 15. மத்தேயு 4:15 அங்க ஒரு தேசமே இருளில் என்கிற இருளில் மூடி இருந்துதான். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. Praise the Lord. ഇരുട്ടിൽ ഇരിക്കുന്ന ജനം വലിയൊരു വെളിച്ചം കണ്ടു. മരണത്തിന്റെ ദേശത്തിലും നിഴലിലും ഇരിക്കുന്നവർക്ക് പ്രകാശം ഉദിച്ചു. Praise the Lord. பிரகாசம் உதிச்சு. அதான் மகிமை பிரகாசிக்கிறது. நல்ல கவனிங்க. மரண பயம் என்கிற இருள், இல்லைன்னா திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு ஆள் பறித்து விட்டதினால சில வீடு என் வாழ்க்கையே இருண்டு போச்சுன்னு நீ சொல்லுகிற வாழ்க்கையிலையும் கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் நம்ம இருளை நினைச்சுவாருங்க, வெளிச்சமாக்குவார். திரும்ப திரும்ப சொல்றேன், இருள் தேசத்தை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனா கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயாவில் அது ஒரு வசனம் உண்டுல்ல, இருள் தேசத்தையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஊதிக்கும். ஏசாயாவில் எத்தனை அதிகாரம்? 60 எடுத்து படிங்க பார்க்கலாம். ஏசாயா 60:1 படிங்க. எல்லாரும் படிங்களா? அந்த எல்லாரும் எடுத்துக்கோங்க. 60:1-2 படிங்க பார்க்கலாம். ஏசாயா 60:1-2. ஏசாயா 60:1-2. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எங்க தேசமே கொள்ளை நோயினால போனாலும், உலகமே பஞ்சத்தில் நிரம்பி இருந்தாலும், கர்த்தரின் மகிமை யார் மேலெல்லாம் மூடுதோ அந்த வீட்டில் ஒரு குறைவும் வராது. பிரைஸ் தி லார்ட். அந்த வீட்டில் என்ன செய்யாது? ஒரு குறைவும் வராது. ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன், அதை இப்போது நம்ம பார்க்கலாம். அப்படியானால சொல்றதுக்கு முன்னால நான் ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. அப்ப என் வாழ்க்கையில் வருகிற குறைவுகளும், என் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களும், மரண பயமும், தரித்திரியமும், சாபமும், வியாதியும் இருளாக என்னை வேதனைப்படுத்துகிறது. இருள் எப்பவுமே மனுஷனுடைய இருதயத்திற்கு வேதனையை கொடுக்கும், கண்களுக்கு வேதனையை கொடுக்கும். ஆனால் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, இந்த இருள் என்கிற பயம் மாறி மனசில் ஒரு தைரியமும் சந்தோஷமும் கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல்ல அவரு உங்க வாழ்க்கையை வெளிச்சமாக்குறதற்கு முன்னால நீங்க வெளிச்சமாகணுமா? என்ன செய்யணும்? நம்ம கிட்ட இருக்கிற பாவ இருள் வெளியே போகணும். எடுத்து படிங்களேன். எபேசியர் 5 அதிகாரம் 8 எபேசியர் 5 அதிகாரத்தில் 8 நம்ம ஒன்று வாசிப்போமானால், முதல்ல நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாவதற்கு முன்பதாக நம்மை கர்த்தர் வெளிச்சமாக்க விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் நிறைய இருள், அந்தகாரம் நம்ம இருதயத்தில் இருக்கும். அந்த இருள் பாவ இருள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். മുൻപേ നിങ്ങൾ ഇരുളായിരുന്നു ഇപ്പോഴോ കർത്താവിൽ വെളിച്ചമാകുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. കർത്താവിന് പ്രസാദമായത് എന്തെന്ന് പരിശോധിച്ചുകൊണ്ട് വെളിച്ചത്തിലുള്ളവരായി നടന്നുകൊള്ളുക. പ്രൈസ് ദി ലോർഡ്. நல்ல கவனிங்க. என் வாழ்க்கை முதல்ல வெளிச்சமாகணும்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? பாவ இருள்ல இருந்து வெளியே வந்து நான் கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கணும். அந்த அழகா சொல்லியிருக்கு பாருங்களேன். இப்பொழுதோ நீங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தானே, இருதயத்தில் இயேசு இருக்கிறார்ல, அதை பாவத்தை அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? அப்படியானால் நீங்க இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சமாகவே இருக்கிறீர்களா?
யூ ஆர் லைட் ரைட் நவ். பிரைஸ் த லார்ட். ஆமாம், ஏன்னா நான் இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஒளியை அடைந்திருப்பான், ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த நாளில் என் வாழ்க்கையில் பாவ இருள் வந்து விடாதபடி என் வெளிச்சத்தை காத்து கொள்ள கிருபை தாரும். அல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண்ணு கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் இருளாயிரும். அப்போ கண்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் உள்ள டிவி, உங்கள் கையில் உள்ள செல்ஃபோனு, அதில் நீ பார்க்கிறது, உங்கள் எங்கள் ரோட்டில் நிறைய பாவங்கள் இருக்குது. நம்ம போகும்போது நம்ம கண்ணில் தெரியாமல் படுறது வேற, அதை ரசித்து பார்க்குறது வேற. பிரைஸ் தி லார்ட். நம்ம பஸ்ஸில் போவோம், பாட்டு சத்தம் அருவருப்பான பாட்டு சினிமா ஓடும், நம்ம தெரியாமல் பார்க்கறது வேற, அதை ரசித்து பார்க்கறது வேற. வேற வழியே இல்லைன்னு அந்த பஸ்ஸில் போய் தான் ஆகணும். பாட்டு போடாதேன்னா நீ வேணா இறங்கிக்கம்மா. இன்னைக்கு ஆட்டோக்காரனையும் கார் போகிறவனுங்களே என்ன அருவருப்பான பாடல்களில் தான் போய்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை கேட்கும்போது நம்ம இருதயம் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு நம்ம விலகி போக முடியாது. இந்த உலகத்துக்குள்ளே தான் ஜீவிக்கணும். அந்த உலகத்தில் சில பாவ இருள்கள் நம்மளை அடிக்கடி மூட ஆரம்பிக்கும். அது முதல்ல தெரிகிறது கண்களுக்கு தெரியும் போது நாம் கண்ணு கெட்டு போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த கண்ணானது சரீரத்தின் விளக்கு, வெளிச்சம் கொடுக்கும். கண் இருளாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். கண்ணு பிரைட்டாக இருந்ததுன்னா உன் சரீரம் பிரைட்டாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வெளிச்சம் ஆயிட்டேன்னா நான் இருக்கிற இடம் என்ன செஞ்சிடும்? பிரைஸ் தி லார்ட். அதான் நீங்கள் தான் தேவனுடைய பாளையம். நீங்கள் வெளிச்சமாயிட்டீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடம் வெளிச்சமாயிரும், நீங்கள் இருக்கிற வீடு வெளிச்சமாயிரும், நீ தொடுகிற வருமானம் வெளிச்சமாயிரும், உன் குடும்பம் வெளிச்சமாயிரும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெளிச்சமாயிரும். வெளிச்சமாயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய மகிமை உங்கள் வீட்டிலே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படி நம்ம வெளிச்சமாக மாறிட்டோம்னா நரகத்தின் இருட்டும் நமக்கு இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை 13ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனை கொண்டு போய் கர்த்தர் புறம்பான இருளிலே போடுங்கள்னு சொல்கிறார். மத்தேயு 22:13. நல்ல கவனம் வச்சுக்கணும். மத்தேயு 22:13. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை, சர்வன்ஸை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருள், அவுட்டர் டார்க்னஸ் போடுங்கள். രാജാവ് ശുശ്രൂഷകരോട് ഇവനെ കയ്യും കാലും കെട്ടി ഏറ്റവും പുറത്തുള്ള ഇരുട്ടിൽ തള്ളിക്കളയുവേൻ, അവിടെ കരച്ചിലും പല്ലുകടിയും ഉണ്ടാകും എന്ന് പറഞ്ഞു. നല്ല കവനിങ്ങ. நீங்க இந்த உலகத்துல இருட்டாவே வாழ்ந்தீங்கன்னா, பாவ இருளே இருந்தீங்கன்னா, இருட்டையே பார்த்து பாவத்தையே கேட்டு பாவத்தையே பேசுகிறவர்களை கர்த்தர் கொண்டு போய் தள்ள போகிற இடம் என்ன தெரியுமா? இருட்டு. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள, ஆமீன், பல்லுகடியும் கரைச்சலும் உள்ள ஒரு அந்தகார பாதாளம் உனக்கொன்னு உண்டே. நீ இருளாயிருந்தால் போது இருட்டின் அதிபதியான் பிசாசினுடைய அந்த பாதாளத்தில் கிடப்பீர்கள். அதை இன்னொரு இடத்துல சொல்றார். 25:30 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க தாளந்த வாங்கின ஒருத்தன் தாளந்த புதைச்சு வச்சுட்டான். மத்தேயு 25:30. அப்போ அந்த எஜமான் சொல்றார், நீ என்ன செய்ய போற? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு, அங்க நிம்மதியே இருக்காது. എന്നാൽ കൊള്ളരുതാത്ത ദാസനെ ഏറ്റവും പുറത്തുള്ള ഇരുട്ടിലേക്ക് തള്ളിക്കളയുവിൻ, അവിടെ കരച്ചിലും പല്ലുകടിയും ഉണ്ടാകും. 24 ஹவர்ஸும் அங்கே கிடக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் வெளிச்சத்தை வெறுக்கிறார்களோ, யாரெல்லாம் வெளிச்சமாகிய கிறிஸ்துவை வெறுக்கிறார்களோ, யாரெல்லாம் வெளிச்சமாய் மாறாதபடி இருட்டிலேயே ஜீவிக்கிறார்களோ, பாவ இருள்,
வாயை திறந்தா பாவம், கண்ணை திறந்தா பாவம், செவியில் கேட்கறது பாவம், பேசுறது பாவம். கேட்டா அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம், நரகத்தில் அது நரகமா மோட்சமா அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு அநேகர் இன்றைக்கு ரட்சிப்பை அற்பமாய் நினைக்கிற பிள்ளைகள் உண்டு. கோடிக்கணக்கான ஜனங்கள் வெளிச்சமாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டு தாங்களே தங்களுக்கு வெளிச்சம் ஏற்றி கொள்ளுகிறார்கள். தீபம் ஏற்றுவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லை? தெய்வத்திற்கும் தீபம் ஏற்றுவார்கள், தெய்வத்திற்கும் வெளிச்சம் போடுவாங்க, தங்களுக்கும் தீபம் ஏற்றி கொள்ளுவார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. அது நமக்கு நாமே வெளிச்சம் போட்டு கொள்ளுவதில் பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் மேலுள்ள மகிமையின் பிரகாசம் உனக்குள் வரும் பொழுது நீ வெளிச்சம் ஏற்றி கொள்ளுகிற மகனாயல்ல, நீ வெளிச்சமாகவே மாறுவீர்கள். அப்ப புறம்பான இருள்னு சொல்லும் பொழுது நரக பாதாளத்தினுடைய ஒரு பகுதி. அங்கே கரைச்சலும் பல்லுங்க, அங்கே ஒரு நாள் நிம்மதி இருக்காதான், அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கு. அநேகர் இங்கெல்லாம் இப்போ பேசுகிறாங்க இல்லையா, நிறைய பேர் அற்பமாக பேசுகிறாங்க இல்லையா. யாரோ ஒரு 1000ல் ஒருத்தவங்க கூட இன்னைக்கு ரட்சிக்கப்படுறது இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்களையும் பலர் ஜாக்கிரதையாக இன்னைக்கு கர்த்தருடைய ஜீவியம் செய்யறதில்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சீக்கிரமாக ஒரு முடிவு வரும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் என்கிற ஒரு முடிவு சீக்கிரமாய் வரும். அதற்கப்புறம் போய் அவன் வேதனைப்படுகிற இடத்துல அவனுக்கு விமோச்சனமே கிடைக்காது. இன்றைக்கே அவன் வெளிச்சமாய் மாறினால், கர்த்தராம் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வருகிறவன் பிரைஸ் தி லார்ட் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதான் ரட்சிப்பின் வெளிச்சம், அதான் ரட்சிப்பின் வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிற ஒவ்வொரு மகனும் மகளும் ஜீவ ஒளி, லிவிங் லைட், ஜீவ ஒளி. நீ ஜீவிக்கிற மகனாய் இருப்பாய், ஒளியாகவும் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ புறம்பான இருள் வேண்டாம், மத்துக்குங்க. அது நரக பாதாளத்திற்கு போகிறது. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் கரைச்சலும் பல்லுகடியும் வேதனையும், ஆமென், நித்திய யுகங்களாய் அங்கே வேதனை உண்டாயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருப்பாங்க தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகள் எங்கே இருப்பாங்களா? நீங்கள் படித்து பாருங்கள். கொலேசியர் 1ஆம் அதிகாரம், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 உன்னை வாசிக்கலாம். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் பங்கு எங்கே பாருங்கள், ஓகரி போஷன் எங்கே? கொலேசியர் 1:12, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவன் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. വിശുദ്ധന്മാർക്ക് വെളിച്ചത്തിലുള്ള അവകാശത്തിനായി നമ്മെ പ്രാപ്തന്മാരാക്കുകയും നമ്മെ ഇരുട്ടിന്റെ അധികാരത്തിൽ നിന്ന് വിടുവിച്ച് തന്റെ സ്നേഹ സ്വരൂപനായ പുത്രന്റെ രാജ്യത്തിലാക്കി വയ്ക്കുകയും ചെയ്ത പിതാവിന് സന്തോഷത്തോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നവരാകണം എന്ന് അപേക്ഷിക്കുന്നു. அந்த நித்திய வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு நீங்க போகணுமா? நம்ம அநேக நேரங்கள் ஆண்டவர் கர்த்தர் நம்ம ஏமாத்துறங்க. சபைக்கு வரும்போது ஒரு வேஷம், வீட்டுக்கு போனால் ஒரு வேஷம், கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு வேஷம், எங்கேயாவது பிரயாணம் போனால் விருந்துக்கு போனால் ஒரு வேஷம், அதெல்லாம் கர்த்தர் எழுதி வச்சிருப்பார். நீ எங்கேயுமே வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கணும். இங்கே ஆலயத்திற்கு வரும்போது மாத்திரம் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடிப்பதினாலே, அபிநயிக்கிறதுனாலே, வேஷம் போடுவதினாலே தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நம்பவும் மாட்டார். நீ தனிமையில் இருக்கும் பொழுதும், நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுதும், நீங்கள் யாத்திரை போகும் பொழுதும், விருந்துக்கு போகும்போதும், விவாகத்திற்கு போகும் பொழுதும் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறத மற்றவர்கள் பார்க்கணும். ஏன் நீங்கள் இதை வைக்க மாட்டீங்களோ, நீங்கள் இதை போட மாட்டீங்களோ, நீங்கள் இதை செய்ய மாட்டீங்களோ அப்படின்னு கேட்கும்போது சொல்லணும், நாங்கள் உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, நாங்கள் தேவனுடைய ஒளியின் ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகள். இந்த உலக வேஷத்தை நாங்கள் தரிப்பதில்லை, இந்த உலக வேஷத்தை நாங்கள் தரிப்பதில்லை, இந்த உலகத்தின் காரியத்தை நாங்கள் செய்வதில்லை. அவன் ஃபங்க்ஷனில் சினிமா பாட்டு போட்டான்னா கிறிஸ்தவனும் சினிமா பாட்டு போடுறான்னா என்ன அர்த்தம்? அவன் விளங்காத ஜாதி, அது அந்தகாரத்திற்கு போகிறது. அவன் இருளின் ஜனங்களுக்கு நடுவில் இருந்து நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழணும். ஸ்டேட்டஸ் வச்சா கூட பார்க்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அதில் கூட சில இருள் நிறைந்த ஜென்மங்கள் ஆவிக்குரிய சபையில் இருக்குது. சினிமா பாட்டுகளை ஸ்டேட்டஸாக வைக்கிற பிசாசுகள் உண்டு. ஆனால் சபையில் உட்காந்து நல்ல நடிக்கிறவர்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். உன் ஸ்டேட்டஸ் வரைக்கும் கர்த்தர் பார்த்துருவார். உன் ஸ்டேட்டஸ் சரியில்லைன்னா அதைத்தான் வச்சுருக்கேன்னா நீ இருளில் இருக்கிறன்னு அர்த்தம். உன் ஆவிக்குரிய ஸ்டேட்டஸும் இருளுன்னு அர்த்தம். உலக பிரகாரமாக ஃபோனில் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கு எனக்கு தெரியாது. நான் அதை பார்க்குறதும் கிடையாது, பார்க்கவும் தெரியாது. எனக்கு சூத்திரம் அதை விரும்புகிறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத கர்த்தர் அதை வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிக்கிடுவார். அங்கே ஏமாத்திரலாம் முடியாது. ஆகையினால நமக்கு இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஒளியின் ராஜ்யத்திற்கு நம்மை பங்காளிகளாய் மாற்றி இருக்கிறார். அங்கே யார் வெளிச்சமாக இருக்கிறா தெரியுமா? கிறிஸ்துவே அந்த நித்திய ராஜ்யத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவரின் மகிமையே அந்த பரலோக ராஜ்யத்தை பிரகாசிப்பிக்கிறது. அங்கே நித்திய நித்திய நித்தியமான சந்தோஷம், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அங்கே ஒன்று இருள் இருக்கு, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் உண்டாயிருக்கும். இங்கே அப்போ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் மக்கள்ங்கிறத வெளிப்படுத்துங்க. நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, கரெக்டு, ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிடணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். ஆமாம், யூ ஷுட் ஆக்ட் ஆஸ் த சில்ட்ரன் ஆஃப் லைட்ஸ். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணுமா? இங்கேருந்து போயிடுவீங்க, வீட்டுக்கு போவீங்க, வேலை ஸ்தலத்துக்கு போவீங்க, விருந்துக்கு போவீங்க, கல்யாணத்துக்கு போவீங்க, எங்கேயோ போவீங்க. அவங்க நம்மளை மதித்தாலும் சரி, ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் சரி, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. சரி, உங்கள் வாழ்க்கையில் இப்போ இந்த வெளிச்சம் மாறுவதற்கு அதனால தான் ஆண்டவர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 1 பத்திரஸ் 2:9 யார் எடுக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். நம்மை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய பிள்ளைகள் நீங்கள். முதல்ல எப்படி இருந்தீங்க? அந்தகாரத்தில் இருந்தோம். இப்போ எங்கே கொண்டு வந்திருக்கிறார் உங்களை? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அற்புத பிரகாசத்திலேக்கு தெய்வம் நம்மை கொண்டு வந்தோம், அந்தகாரத்தில் நின்று. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம எப்படி நடந்துக்கிடணும்? வேலைக்கு போனாலும் எந்த பிள்ளைகளாக இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். நீ தனிமையில் வீட்டுக்குள்ளே இருந்தாலும், நீ ஒரு சகோதரனா ஒரு சகோதரியாக இருந்தாலும், நீ டிவியை பார்க்கிறதோ செல்ஃபோனை பார்க்கிறதோ சிந்திக்கிறதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், மக்களாய், மகளாய், மகனாய் நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் நீ கையிட்டு செய்வதெல்லாம் வெளிச்சமாய் மாறும். அதாவது மகிமையாய் மாறும். நீங்கள் மகிமையின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடுகிற, உங்கள் வீட்டில் நீங்கள் தொடுகிற தண்ணி இருக்குல்ல, தண்ணி பாத்திரம், அது மகிமையாய் மாறும். ஆகார பாத்திரம் மகிமையாய் மாறும். வஸ்திரப்பெட்டி மகிமையாய் மாறும். நீ வைக்கிற பணப்பை இருக்குல்ல, பணச்சஞ்சி, பணப்பை, மணிப்பர்ஸு மகிமையாய் மாறும். பின்ன ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் மகிமையாய் வெளிப்படும். அல்லேலூயா. சரி, இப்போ அதனால தான் தாவீது ஒரு காரியம் சொல்றாரு பாருங்களேன். அவர் சொல்றாரு சங்கீதம் 18:28, சங்கீர்த்தனம் சாம் நம்பர் 18:28, அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 18:28 என்ன சொல்றாரு? தேவரீர் என் இருளை, என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ദീപത്തെ കത്തിക്കും, എന്റെ ദൈവമായി യഹോവ എന്റെ അന്ധകാരത്തെ പ്രകാശമാക്കും. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் இங்க பிரச்சனையில் இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒரு 2 சிம்பிள் உதாரணம் மட்டும் சொல்றேன். உங்க குறைவுகளோடு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பிரகாசமாய் வெளிச்சமாய் மாறணும்னு சொன்னா என்ன செய்யணும்? முதல்ல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் என்கிற, அதாவது பணப்பிரச்சனை, ஃபைனான்சியல் அந்த கிரைசிஸ் தான் நீங்கள் நிறைய பேர் அனுபவிக்கிறோம். அதுக்கு தான் வேலை பார்க்குறோம். வேலை செஞ்சாலும் பொத்தலான பையில் போடுற மாதிரியே போய்கிட்டு இருக்குது.
இல்லைன்னா ரோகங்களுக்கும் வியாதிகளுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதை தேவனால் மாற்ற முடியுமா? ரெண்டு சின்ன உதாரணங்களை மாத்திரம் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தினுடைய குறைவு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ஏழை விதவை ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அவங்க ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியாக இருந்தவங்க தான். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் ஹல்லேலூயா 1லிருந்து எல்லா வசனத்தையும் வாசிக்கலாம் முடியாது. 1லிருந்து ஒரு 7 வசனத்தை மட்டும் நம்ம எழுதிக்கங்க வேண்டாம். அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த கணவன் திடீரென்று புருஷன் மரித்து போகிறான். ஆனால் நிறைய கடனை வச்சுட்டு மரிச்சிட்டான். எதை வச்சுட்டு மரித்துட்டா இருந்தாலும் கடனை வச்சுட்டு மரிச்சிட்டார். கடன் கொடுத்தவர்கள் நம்ம உங்கள் வாழ்க்கையில் கூட இன்னைக்கு எவ்வளோ கடனில் இருக்கீங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை மகனே, சகோதரனை, சகோதரி. உன் கடனை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் உன்னோடு கூட உட்காரு இன்னைக்கு உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த கடனோடு இருந்த உடனே கடன் கொடுத்தவன் கேட்பான்ல, பலிசைக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கினீங்களா, இல்லை இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினீங்களா, பணம் வச்சுருக்கீங்களா? அவன் இப்போ இவட்ட கேட்குறான், இவளுக்கு கொடுக்க பைசா இல்லை. இவளை அந்த ஒரு பயம் என்கிற இருள். உடனே அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு 2 ஆண் மக்களையும் கூட நான் அவங்களை அடிமையாய் கொண்டு போகிறேன்கிறான். கடன் கொடுத்தவன் இந்த ஸ்திரீ, இந்த விதவையினுடைய ஈவு இறக்கமே இல்லாமல் உன்னுடைய 2 ஆண் மக்களையும் 2 பிள்ளைகள், அவனுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, 2ஐயும் கொண்டு போகிறேன், நான் அடிமையாய் கொண்டு போகிறேன்கிறான். அவள் கதறுகிறாள். அவளுடைய வாழ்க்கை இருள் மூடிவிட்டது. கடன் என்கிற இருள் மூடிவிட்டது. சாபம் அதனால் பயம், அதனால் வாழ்க்கையே பாழாய் போகிறது. அவளுடைய வருங்காலம் ஒரு இருளாய் காணப்பட்டது. பார்த்தா கரெக்டாக தேவனுடைய மகிமையை ரெட்டிப்பாய் பெற்ற, தேவனுடைய வல்லமையை ரெட்டிப்பாய் பெற்ற யார்கிட்ட போகிறா தெரியுமா? எலிசா என்கிற ஒரு தேவ மனிதனிடத்தில் போகிறாள். உடனே அவன்கிட்ட போய் சொல்லி, இப்போ நம்ம என்னுடைய 2 பிள்ளைகளையும் இவன் அடிமையாக எடுத்துக்கொள்ள வருகிறான், கடன் கொடுத்தவன் என்று சொல்லும் பொழுது அவள் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமலும் அது அடியாளனுடைய வீட்டில் വേറൊന്നും இல்லை. അത് ഒന്ന് മാത്രം മലയാളത്തിൽ വായിക്കാം. എലിശ അവളോട്, ഞാൻ നിനക്ക് വേണ്ടി എന്ത് ചെയ്യണം പറയുക, വീട്ടിൽ നിനക്ക് എന്തുള്ളൂ എന്ന് ചോദിച്ചു. ഒരു ഭരണി എണ്ണയല്ലാതെ അടിയന്റെ വീട്ടിൽ മറ്റൊന്നുമില്ല എന്ന് അവൾ പറഞ്ഞു. Praise the Lord. இப்ப நல்லா கவனிங்க. அவ வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு குடம் எண்ணெய், ஒரு பரணி எண்ணெய். அதான் ஒலிவ எண்ணெய். அந்த நாட்களில் உள்ள ஒலிவ எண்ணெய் தான் இருக்குது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் கையில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குதுல்ல, ஏதோ கொஞ்சம் தான் வந்துக்கிட்டு இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு வரலல்ல, கடனை திருப்பி கொடுக்க முடியலல்ல, பயம் உங்களை ஆட்கொள்ளுகிறது, ஜப்தி ஆயிருப்போம், இல்லைன்னா கடனை கொடுக்கலாம் நம்மளை எங்கேயா மரியாதை இல்லாமல் பேசிடுவாங்களோ, இல்லை என்னால் ஒரு வீடு கட்ட முடியுமோ முடியாதா, சொந்தமாக ஒரு வீட்டை வாங்க முடியுமா, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாதோ, என்ன கொஞ்சமாக தான் எனக்கு வருமானம் வருது. உன் வருமானத்தை பற்றி கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை மகனே, நீ சரியா இருந்தா உன்னுடைய வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன் வருமானத்தை பற்றி உன் கையில் 5 அப்பம் இருக்கா, 2 மீன் இருக்காங்கலாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. உங்கள் வீட்டில் 1 குடம் எண்ணெய் இருக்காங்கிறதுலாம் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் யாரு கூட இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கிறது தான். இவ போய் வேற எங்கேயோ ஜாதகம் கேட்கவோ, ஜோசியம் கேட்கவோ, அல்லனா மந்திரவாதத்திற்கு போகலை, மகிமையின் அனுபவத்தை உடைய ஊழியனிடத்திலே ஓடி வந்தாள். அல்லேலூயா. உடனே அவர் சொன்ன, உன்ட்ட என்ன இருக்கு? 1 குடம் எண்ணெய் போதும், உன் வாழ்க்கையில் எல்லா இருளும் மாறும், கடன் என்கிற இருள் மாறும், பயம் என்கிற இருள் மாறும். உடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், போய் உங்கள் தெருவில் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்கிற காலி பாத்திரங்களெல்லாம் வாங்கி கொண்டு வா. இந்த எண்ணெயை விசுவாசத்தோட அந்த வார்த்தையை நம்பி ஊற்றிக்கிட்டே இரு, ஊற்றி கொண்டே இரு, ஒழிச்சு கொண்டே இரு. அவள் போனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லா காலி பாத்திரத்தையும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக காலி அண்டா பீப்பா கீப்பா எல்லாம் வாங்கி வச்சு இந்த 1 குடம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்காது. என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமையின் ஊழியக்காரன் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்பட்ட மகிமை, அதை இவள் விசுவாசித்த பொழுது அவளுடைய வீட்டிலே வருமானத்திலே மகிமை வெளிப்பட்டது.
இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான பாத்திரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பணப்பையிலிருந்து பணம் வந்து கொண்டே இருக்கும். அது எப்படின்னு எனக்கு தெரியாது, அது நான் அனுபவிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்திலேருந்து ஏதேசம் ஒரு 20 வயசுலேருந்து நான் முதல் சம்பளம் வாங்கினதுலேருந்து அனுபவிக்கிறேன். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் தேவன் என்னை கடன் வாங்குகிற குறைவுகளுக்குள் வைக்கல. நான் கடன் வாங்கினதே இல்லை. பல காரியங்களுக்கு இப்போ கடன் பட்டு கடன் அடைக்கலாம். சூத்துரா. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் வெளிப்படுகிற மகிமை. எதுல? கர்த்தருடைய வார்த்தையில் வெளிப்படுகிற மகிமை உன் ஆசீர்வாதத்தில் நீ தொடுகிற இவள் தொட்ட அந்த எண்ணெய் பாத்திரத்திலே மகிமை வெளிப்பட்டது போல உன்னுடைய பணப்பையில தேவனுடைய மகிமை வெளிப்படும். அதுக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பைபிளே படிக்காத நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபமே அருவருப்பானதான். நான் போன தடவை உங்களுக்கு சொன்னேன், 28:9 நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி நியாயப்பிரமாணம் கேட்காது தன்னை செவியை விலக்குகிறவன் மாற்றுகிறவன் ஜெபமும் கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? நீ பைபிளையே படிக்கலைன்னா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அருவருப்பா இருக்கும். பைபிளை படிக்காதவன் ஜெபம் தேவனுக்கு தேவையில்லை, அவன் காணிக்கையும் தேவையில்லை, அது அருவருப்பானது. அதனால தான் சொல்றேன், திரும்ப திரும்ப என்ன படிங்க? பைபிளை படி. என்ன படிங்க? பைபிளை படி. நீ மகிமையின் பாத்திரமாய் மாறணும்னா இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கணும். அதே போல தான் எங்கே வியாதி இருந்தாலும், பிரைஸ் த லார்ட், என்ன மரண இருள் இருந்தாலும், நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மரண இருள் ஒரு குடும்பத்தை மூடினதை நாயின் ஊரில் நீங்கள் பார்க்க முடியும். நாயின் ஊர் 12 நீங்கள் 16 வரைக்கும் எழுதிக்கங்க. லூக்கா, எனக்கு டைம் இல்லை, அதனால நான் வேகமாக போகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அவர் நைன் என்கிற ஒரு ஊர் வாசலுக்கு வர்றாரு. திரளான ஜனங்கள் அவர் கூட வர்றாங்க. அங்கேயும் ஒரு விதவை இருக்கிறார். அவளுக்கு ஒரே ஒரு ஆண்மகன் இருக்கிறான். அவன் மரித்து போனான். ஏற்கனவே ஹஸ்பண்ட் இல்லை, விதவை வீடோ, ஒரே ஒரு மகன். அதான் அவனுக்கு ஜீவன். அந்த மகன் தான் அவளுடைய வெளிச்சம், அந்த மகள் தான் அவனுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த வெளிச்சமும் அணைந்து போய்விட்டது. அந்த பிள்ளை மரித்து போய்விட்டார். அவளுடைய வாழ்க்கையின் வெளிச்சம் தீபம் அணைந்து போயிற்று. அவள் அழுது கொண்டு வருகிறாள். ஊரார் நிறைய ஜனங்கள் அவளோடு கூட வருகிறார்கள். இயேசு அந்த எதிர்கொண்டு வந்தார். இயேசு பாடையை பார்க்கிறார், ஸ்திரீயை பார்க்கிறார். இப்போ ஒருவருக்கொருவர் கவுண்டர் அட்டாக் மாதிரி இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். 2 பேரும் இயேசுவினுடைய முகம் அந்த ஸ்திரீயின் மேலும் பாடையின் மேலும் பட்டது. பட்டவுடனே அந்த ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்னார், மனதுருகி சொன்னார், அழாதே. என்ன செய்யாத? அழாதே. ஏசப்பாவினுடைய முகம் உங்களுக்கு நேரம் வந்துட்டுன்னா ஒன்று நீ பயப்படாதேன்னு சொல்லுவார், அடுத்தது நீ அழாதேன்னு சொல்லுவார், அடுத்து நீ கலங்காதேன்னு சொல்லுவார். அந்த ஸ்திரியை பார்த்து, என்ன பயப்படாத, கலங்காத, கடன் மாறிட்டு அவள் ஊற்றிக்கொண்டே இருந்தால் பெருகி கொண்டே இருந்தது. திரும்ப போய் ஊழியக்காரர் எலிசாவிடத்தில் சொன்னார். எலிசா சொன்னான், போய் விற்று எல்லாவற்றையும் விற்று உன் கடன் எல்லாம் மீதியை வச்சு குடும்பம் நடத்து, ஜீவனம் பண்ணுவாயாக. அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம், ஒரு குடம் எண்ணெயிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட போது கடன் மாறுகிற அளவுக்கு கர்த்தர் அதை பெருக பண்ணினார். மீதியை எடுத்து ஜீவனம் பண்ணும்படி, ஜீவிக்கும்படி பெருக பண்ணினார். உன்னுடைய வருமானத்திலே தேவன் மகிமையை வெளிப்படுத்துவார். இங்கே என்னாச்சு பாருங்களேன், இவளுடைய வெளிச்சம் அணைந்து போயிற்று. வேதனையோடு வருகிறாள். இயேசு நின்று அழாதேன்னு சொன்னார். சொல்லிட்டு போய் பாடையை தொட்டு சொன்னார், வாலிபனே எழுந்திரு. அது 14 அவனை அடுத்த வருஷம் வந்தார், சுமந்தவர்கள் நின்றார். அப்போ வாலிபனே எழுந்திரு. அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டது, மகிமை புறப்பட்டது. உடனே அவன் என்ன செய்தான்? எழுந்து உட்கார்ந்தான். உடனே அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தாள். இப்போ அந்த சூழ்நிலை ஒன்று யோசித்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். அழுகை என்கிற இருள் மாறி, துக்கம் என்கிற இருள் மாறி, நம்பிக்கையற்றவளாக ஃபியூச்சரை குறித்து, வருங்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாத வேதனை என்கிற இருளிலே இருந்த மகள், அல்லேலூயா, இப்பொழுது அவள் வாழ்க்கையில் ஒரு ஒளி பிரகாசித்தது, தேவ மகிமை வெளிப்பட்டது. மரண இருளில் இருந்து அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். அவளுடைய இருதயம் சந்தோஷம் என்கிற வெளிச்சத்தினால் நிரம்பினது.
அல்லேலூயா. இதுவும் எதில் வந்தது? வார்த்தையில் வந்த மகிமை. எதில் வந்த மகிமை? வார்த்தையில். அதான் பைபிளுங்க. சும்மா சொல்லலைங்க, சும்மா பைபிளை படிக்கலாம்னு சொல்லலை. இதை சுமந்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதங்க. இதை செல்ஃபோனுக்குள்ளே பார்த்து படிக்கிறது கிடையாது. இந்த பைபிளை சுமந்தாலே உனக்கு ஆசீர்வாதம். ஏன்னா அந்த வார்த்தை மகிமையின் தேவன் எனக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த வார்த்தையில் வருகிற மகிமை உன் இருளை வெளிச்சமாக்கும். எடுத்து படிங்க ஏசாயா 42:21. எல்லாரும் படிப்போம் அந்த வசனத்தை. ஏன் நம் இந்த வார்த்தையின் மகிமையா என் வாழ்க்கையில் வெளிப்படும்? ஏசாயா 42:21. கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குகிறார். அல்லேலூயா. அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி என்ன செய்யறாரா? മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. പ്രൈസ് ദി ലോർഡ്. യഹോവ തന്റെ നീതി നിമിത്തം ഉപദേശത്തെ ശ്രേഷ്ഠമാക്കി മഹത്വീകരിപ്പാൻ പ്രസാദിച്ചിരിക്കുന്നു. ആമേൻ. இன்னொரு வசனத்தை எல்லாரும் படிக்கலாம். 138ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம். அவர் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறாரா? சங்கீதம் 138:2. எல்லாரும் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 138:2. உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக உமது நாமத்தை துதிப்பேன். அதுக்கு அடுத்த முக்கியம், ரொம்ப முக்கியம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்ன செய்கிறாரா? മഹിമപ്പെടുത്തി இருக்கிறார். മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. ഞാൻ നിന്റെ വിശുദ്ധ മന്ദിരത്തെ നോക്കി നമസ്കരിച്ചു. നിന്റെ ദയയും വിശ്വസ്തതയും നിമിത്തം തിരുനാമത്തിന് സ്തോത്രം ചെയ്യും. നിന്റെ നാമത്തിന് മീതെയൊക്കെ സകല പ്രസാദത്തെ പാർക്കിലും നിന്റെ വാഗ്ദാനം മഹത്വപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. அவர் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறாரான்னு சொல்லுங்க. எதை மகிமைப்படுத்தி இருக்கிறாரான்னு சொல்லுங்க. அப்போ இந்த மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தையை யாரெல்லாம் வாசித்து மகிமையாய் மாறுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காய் மகிமையின் வெளிச்சம் பிரகாசிக்கும். உன் வருமானத்தில் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். உன் வீட்டில் உள்ள நீ தொடுகிற ஒவ்வொரு பாத்திரத்திலும் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். அதனால் இது சாதாரணமாக பைபிளை படிக்க சொல்லலை. பைபிளை ஆண்டவர் யாரும் வெறுதாக படிக்க சொல்லலை, வேஸ்ட்டாக படிக்க சொல்லலை. இதை எடுத்தாலே உன் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும். இதை படித்தாலே உன் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும். இதுக்கு கீழ்ப்படிஞ்சாலே நீயே மகிமையாய் மாறுவ. உன் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் வெளிப்படும். ஒரு இருளும் உன்னை தொட முடியாது. ஒரு சாப இருளும் உன்னை தொட முடியாது. ஒரு பாவ இருளும் உன்னை தொட முடியாது. ஒரு மரண இருளும் உன்னை தொட முடியாது. வருங்காலத்து குறித்த பயம் என்கிற இருளும் உன்னை தொட முடியாது. எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். இருளை வெளிச்சமாக்கும் கர்த்தரின் மகிமை இன்று உங்கள் மேல் பிரகாசிக்க தயாராக இருக்கிறது. அதற்கு ஒரு காரியம் மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் விருப்பத்தோடும் வாஞ்சியோடும் படிக்கணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இதை படிக்க 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 இதற்கு கீழ்ப்படிய 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 இதை கனம் பண்ண கனம் பண்ண கனம் பண்ண நீங்கள் யாராக மாறிடுவீங்க? மகிமையின் பாத்திரமாக மாறிடுவீங்க. பிரகாசமான பாத்திரமாக மாறிடுவீங்க. அப்போ நீங்கள் மகிமையின் பாத்திரமாக மாற 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 நீங்கள் இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? மகிமையாய் மாறும். வியாபாரத்தில் எப்படி இருக்கும்? மகிமையாய் மாறும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? மகிமையாய் மாறும். குறைவுகள் மாறும். கடன் என்கிற இருள் மாறும். மரண பயம் என்கிற இருள் மாறும். சாபம் என்கிற இருள் மாறும். வருங்காலத்தை குறித்த பயம் என்கிற இருள் மாறும். உன் வீட்டில் இருக்கிற எல்லா இருளும் மாறி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் செழிப்பும் என்கிற வெளிச்சம் உதிக்கும். எல்லாரும் அந்த கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தேவன் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறாரா? தம்முடைய வார்த்தையை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல எதை மகிமைப்படுத்தி இருக்கிறாரா? அவர் நாமத்திற்கும் மேலே நின்ற நாமத்தின் மீது ஒக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் மேலே இந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதை நம்பு.
அதுக்கு கீழ்ப்படிங்க, அதை வாசிக்கப்படிங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களை வாழ்க்கை தேவனுடைய பரிபூர்ண மகிமையினால் நிரம்பி இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் தேவ மகிமையை அனுபவிப்பீர்கள். God bless you.